Praise the Lord. இன்று நான் உனக்கு கொடுக்கிற உன் தேவனாகிய யெகோவாவினுடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருப்பதற்கு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? ஒரு நாள் தொடங்குறோம். மேக்சிமம் நீங்க ஒரு 6 மணி போல இல்லை ஒரு 7 மணி போல ஏஞ்சிக்கிறீங்கன்னா நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்றீங்கன்னு கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. நைட்ல தூங்கும் போதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலை ஏஞ்சி நம்ம என்ன செஞ்சோம், என்ன சாப்பிட்டோம், எங்க இருந்தோம், என்ன செஞ்சுட்டு இருந்தோம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல இருக்கிற ராங் அண்ட் குட் ரெண்டுமே, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே உங்க சிந்தையில உண்டாகும். நம்ம தப்பு நம்ம செஞ்சிடக்கூடாது, அங்கே நம்ம நின்றுக்க கூடாது, நம்ம அங்கே போயிடக்கூடாது, நம்ம பார்த்துருக்கூடாது, அவங்க சொன்னால் நம்ம கீழ் படிஞ்சிருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாமே ரீவன் பண்ணிப்போம். ஹல்லேலூயா. நிறைய பேர் அதை பண்ணுறதே கிடையாது. நிறைய பேர் டைரியில் எழுதி வைப்பாங்க, இன்னைக்கு இந்த மாதிரி நடந்தது, இன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாமே ரீவன் பண்ணும் போது நம்மளுடைய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே நம்மளுக்கு தெரிய வரும். நம்ம செஞ்சிருக்காம இருக்கலாம், இது செஞ்சிருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க, நம்மளுக்கு நம்ம இடமே கொடுக்காத அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு டைட்டான ஒரு மைண்ட் செட் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு, கட்டளையின் படி எல்லாம், வெறும் கட்டளை மட்டும் குறிக்கல, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. கட்டளையின் படி எல்லாம், ஒரு இடத்துல நீங்க போய் சொல்லிட்டீங்க, மற்றத்தோட ஹாப்பியா இருக்கிறீங்க, ஓகே. இன்னொரு இடத்துல இன்னொரு மதியத்துக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு ஹாப்பியா இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல சேடா இருக்கிறீங்க, நெகட்டிவ் திங்ஸால மூழ்கி போறீங்க, அதனால கோவப்படுறீங்க, ரொம்ப ஹார்டா பிஹேவ் பண்றீங்க. அப்புறம் ஈவினிங் வாங்க, ஈவினிங்ல ஒரு ஒர்க் ப்ரெஷரில் டென்ஷனில் ரொம்ப வீக்காகவும் டயர்டாகவும் இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும் பொழுது அவருடைய கட்டளை எல்லாம் நம்ம செய்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் மிஸ்டேக் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்கை சரி செய்ய பாருங்க. எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஒரு பொருள் வாங்குறோம் கடையிலேருந்து, ஒரு சின்ன குறையா தான் நான் கஷ்டப்பட்டு வாங்கின காசு இந்த மாதிரி வீணாயிடுச்சுன்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய திங்கிங்கை பெஸ்ட்டாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கான வேல்யூ ரொம்ப பெருசாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் பூமியில் உள்ள அனைத்து மக்களும் மேன்மையாக வைப்பேன். ஹல்லேலூயா. உன்னை மேன்மையாக வைப்பேன். எதில் மேன்மையாக வைப்பாரு? வெறும் ஆஸ்தியில் மட்டுமா? நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும் எப்படி தெரியுமா இருக்கும்? நீ ஆசீர்வதிப்பேன்னா நிறைய சொத்துக்கள் கிடைக்கும், நிறைய பணங்கள் கிடைக்கும், வீடுகள் கிடைக்கும், அப்படி யோசிக்கிறோம். நம்மளுடைய ஞானம், புத்தி, கவனம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எவ்வளோ ஞானம் மற்றவனுக்கு போயிட்டு ஒரு நீங்கள் ஆஸ்தியை கொடுத்தாலும் ஒரு 5 நிமிஷத்தில் அழிச்சிட்டு வந்துட்டே இருப்பான். ஹல்லேலூயா. அது கொடுத்து பிரயோஜனமே கிடையாது. ஒரு ஆரோக்கியம் மற்றும் எவ்வளோதான் ஆரோக்கியத்தை கொடுத்தாலும் வீணா அந்த உடலை கெடுக்கிறவங்க கிட்ட போய் அந்த ஆரோக்கியத்தை கொடுத்தோம்னா அதுக்கான வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, நீங்க வேல்யூ பர்சனா இருக்கணும்னு தேவன் விரும்புறாரு. எல்லா விஷயத்திலையும் பூமியில அனைத்து மக்கள்லயும் மேன்மைனா ஒரு அன்பு, அக்கறை, ஞானம், புத்தி, பரிசுத்தம், ஆஸ்திலையும் சரி அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க விரும்புறாரு. அதற்கு நீங்க தேவனுடைய கட்டளையிலே கை கொள்ளுங்க. உங்களை ரீவன் பண்ணி பாருங்க, உங்களை சுத்தப்படுத்த பாருங்க. அகைன் நீங்க இதை சுத்தப்படுத்தும் போது உங்களுடைய இறுதியும் சுத்தமாகி நீங்க ஒரு புது மனுஷனா வெளியில வருவீங்க. என்னோட ஜெபிக்கிறீங்களா? அன்பிலிருந்து எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளையும் கொடுத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் தகப்பனே உம்முடைய அன்பினாலும் உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி பரிசுத்தமா ஜீவிக்க எங்களை நாங்களே தகப்பனே நாங்கள் கண்டு நாங்கள் திருத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ஆசீர்வாதங்கள் மேல் உண்டாகும்படி ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தகப்பனே அவங்களுடைய வாழ்வை செவ்வையாக தெளிவாக நடத்த ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து மேன்மையாக வைப்பீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். God bless you.